தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகன்வில்லே அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் சோனி லைவ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு அம்னிஷியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. அந்த பெண் தான் பார்த்தீங்கன்னா ஜோதிர்மயி. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா குஞ்சக்கோ போபன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜோதிர்மயிக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்க அம்னிஷியாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே இழந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த ஜோதிர்மயை சுற்றி ஏதோ மர்மமான விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னா, இளம் பெண்கள், அதாவது மர்மமான முறையில் காணாமல் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக ஒரு பிரபலமான அரசியல்வாதியுடைய மகள் காணாமல் போயிருப்பா. இந்த காணாமல் போகிற இளம் பெண்களுக்கும் இந்த ஜோதிர்மய்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஸோ அது பகத் பாசில் பண்ணுவார். இப்படி டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த போகன்வில்லே. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஜோதிர்மயினுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த படத்தையே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதையுமே நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பாக இந்த மர்மமான முறையில் இந்த பெண்கள் எல்லாம் காணாமல் போகிறாங்க இல்லையா, அதற்கு யார் காரணம், ஸோ அந்த எப்படி காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காணாமல் போகிற பெண்களுக்கும் இந்த ஜோதிர்மய்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக கொடுத்துருக்காங்க. ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.2. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.